நான் இங்கே இருக்கிற பெண்களை பார்த்து கேட்பேன், இந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்தது பிப்ரவரி 1, இன்று தேதி மார்ச் 16, 29, 16, 45 நாளாக இருக்கு. நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது ஒரு பவுன் என்ன விலை தெரியுமா? 58,000. இன்னைக்கு என்ன விலை தெரியுமா? 64, 65. அதுக்குள்ளே கூடிருச்சா நான் வர்றதுக்குள்ள? அதாவது ஒரு 45 நாளுக்குள் ஒரு இப்படி இந்த மாதிரி வேகமாக ராக்கெட் வேகத்தில் பவுன் விலை ஏறியதே இல்லை. பவுன் என்றால் என்ன? தங்கம் என்றால் என்ன? ஏழை எளிய மக்களுக்கு அவசர ஆத்திரத்துக்கு உதவுறதை தவிர அலங்காரத்திற்கு போட்டுக்கொண்டு அவர்கள் அணிவது அல்ல. ஏதோ இருக்கிற பொட்டு தங்கத்தை வைத்து அதை அவசரத்திற்கு வைப்பதை வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு போகிறார்கள். அப்படி விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி கொண்டே போகிறது. ஆனால் அவர்கள் அதற்கெல்லாம் விளக்கம் தருவதில்லை, வேகமாக வாய்ச்சவடால் பேசுகிறார்கள். இன்றைக்கு கழகத்தின் தலைவராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற நேரம், துன்பங்கள் தொலைந்து வசந்த காலம் தங்களுடைய பருவகாலமாக இருக்கின்ற வகையில் கேட்காமலே தங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து தருகிற ஒரு ஆட்சியை பெற்ற மனநிறைவோடு மக்கள் வாழ்கின்ற காலம். தமிழக அரசியல் வானில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற காலம். ஆக இரண்டு வேறுபட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் முதல் மாநிலமாக பல துறைகளில் நாம் இன்றைக்கு சிறந்து விளங்குகிறோம். ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களின் உள்ளே ஊடுருவி மெல்ல மெல்ல அங்கே ஆக்கிரமித்து கொண்டார்கள். அந்த நாட்களில் படையெடுத்து வந்தவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளே எப்படி வந்து சூறையாடுவார்களோ அதை போல பல மாநிலங்கள் வடக்கே நேரடியாக மறைமுகமாக தேர்தல் களத்தில் எதிர்பாராத அளவிற்கு சில திருப்பங்களை ஏற்படுத்தி தங்களுக்கு சாதகமான சூழல்களை உருவாக்கி வெற்றி பெற்றது. ஒருவேளை எதிர்க்கட்சி வெற்றி பெறுமையானால் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அந்த ஆட்சியை கைப்பற்றுவது என்று சற்றேறக்குறைய வடக்கே எல்லா மாநிலங்களையும் தங்களகத்தே கொண்டு வந்து விட்டார். இந்த நிலையில் எந்த காலத்திலும் இவர்களுடைய சூழ்ச்சிக்கோ அல்லது இவர்களுடைய வஞ்சனைக்கோ வணங்காத நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கருப்பு சிவப்பு கொடி பறந்து கொண்டிருப்பது. நம்முடைய தலைவருக்கு வயது 72. சற்றேறக்குறைய 55 ஆண்டு கால பொது வாழ்க்கை பின்னணி உடையவர். நீண்ட நெடிய இந்த வரலாற்றில் தமிழ்நாட்டின் குறுக்கு நெடுக்காக எல்லா திசைகளிலும் நடந்து பயணம் செய்து மக்களை சந்தித்து கழகத்தின் கொடிகளை உயர்த்தி வைத்து பொதுக்கூட்டங்கள் பேசி போராட்டங்களில் பங்கேற்று சிறைச்சாலைக்கு சென்று முழுமையான அனுபவம் பெற்ற ஒரு பக்குவமுள்ள தலைவனாக அவர் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். பேச்சில் நிதானம், செயலில் தெளிவு, நாட்டினுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அனுபவ ஞானம். அதற்கு அடிப்படை காரணம் பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிறவர்களுக்கு இலக்கணமாக அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, தம்பி மக்களிடம் செல், மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்க வேண்டும், அவர்களிடம் எது இருக்கிறதோ அதிலிருந்து கட்டுமானத்தை அமைக்க வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இதுதான் உன் கடமை என்று சொன்னதற்கேற்ப மக்களோடு வாழ்கின்ற ஒரு தலைவனாக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு மக்களுடைய தேவைகள் எல்லாம் தானாக வீடு தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. மகளிருக்கு தருகின்ற உரிமை தொகை, அரசு ஏதாவது நிதி உதவி தருகிறது என்று சொன்னால் அதற்காக தாலுகா அலுவலகத்தில் போய் காத்து நின்ற காலமெல்லாம் இப்போது இல்லை. மாதம் பிறப்பதற்கு முன்பாகவே வங்கி கணக்கிலே வந்து மகளிருடைய உரிமை தொகை சேருகிறது. குறுக்கீடு யாரும் கிடையாது. அதில் யாராவது நின்று கொண்டு எனக்கு 100 கொடு 50 கொடு என்ற வேலையே கிடையாது. அவர்களுக்கு என்ன சரியாக சென்று சேர வேண்டுமோ அது உடனடியாக சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தேர்தல் காலத்து வாக்குறுதிகளையும் இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்துகின்ற திட்டங்களையும் வேறு பல மாநிலங்கள் தங்களுடையதாக்கிக் கொள்ளுகின்றன. இதை விமர்சித்த பாரதிய ஜனதா கட்சி
இதே திட்டத்தை அறிவித்து தான் இன்றைக்கு டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார்கள். ஆக விமர்சிக்கிற போது நம்மை பல கோணங்களிலே வேறு மாதிரி சித்தரித்து விட்டு இன்றைக்கு அதுதான் வெற்றிக்கு வழி என்று அவர்களே எடுத்துக்கொண்டு போகின்ற அளவிற்கு நம்முடைய திட்டங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு கூட தலைவருடைய ஒரு காணொளி வெளியாகி இருக்கின்றது. நான் வருகிற வழியில் அதைத்தான் பார்த்து கொண்டே வந்தேன். உங்களில் ஒருவன் என்ற அந்த தலைப்பில் அவர் பேசுகிற போது நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லுகிறார். முதலமைச்சருக்கு நிதி என்று வருகின்ற போது அதற்காக ஒரு ஆலோசனை குழு, நோபல் பரிசு பெற்றவர்களிலிருந்து, ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் என்பவர் போன்றவர்களிலிருந்து எல்லோரும் கூடி உட்கார்ந்து, அது மட்டுமல்லாமல் கோட்டையிலே மாலை 7 மணி வரை இருந்து ஒவ்வொரு அமைச்சராக கலந்து பேசி அதற்கு பின்னால் வடித்தெடுத்த நிதிநிலை அறிக்கை என்பதால் எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு நிதிநிலை அறிக்கையாக இன்றைக்கு வந்திருக்கின்றது. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்து மேடையிலே நின்று நாங்கள் சொல்கிறோம் என்பதல்ல. நேற்றைய தினம் வெளியான எல்லா பத்திரிகைகளும், ஆங்கிலம், தமிழ் உள்ளிட்ட எல்லா பத்திரிகைகளும், வடக்கே உலவுகின்ற பத்திரிகைகள் கூட பாராட்டிய ஒன்று, மக்களுக்கான ஒரு நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு திமுக அரசு சமர்ப்பித்திருக்கிறது என்பதுதான். அதில் பல திட்டங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, எப்படி கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை இருந்ததோ, கருணை பார்வை இருந்ததோ, அதை போல இன்றைய முதலமைச்சருக்கும் இருக்கின்றது. முதலாக பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் என்பதை கலைஞர் கொண்டு வருகிற போது அதற்கு அடிப்படை தகுதி என்பது 8வது வரை படித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் இந்த வரையறை என்று கேட்டபோது, இந்த உதவித்தொகை பெறுவதற்காகவாவது அவர்கள் 8வது வரை படிப்பார்களே என்ற ஏக்கம்தான் எனக்கு என்று சொன்னார். அத்தோடு நின்றுவிடவில்லை. அந்த பெண்கள் கல்வி கற்பதற்காக தமிழ்நாட்டில் மட்டும்தான் 3 கிலோமீட்டருக்குள் ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள் நடுநிலைப்பள்ளி, 7 கிலோமீட்டருக்குள் உயர்நிலைப்பள்ளி, 10 கிலோமீட்டருக்குள் மேல்நிலைப்பள்ளி என்று எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடங்களை திறந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் 27,500 பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கின்றன, தொடக்க நிலை பள்ளிகள். ஏன்? அந்த பள்ளிகளில் 50 பேர் கூட மாணவர்கள் இல்லாத காரணத்தால் 1, 2 அல்ல, 27,500 பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கின்றன. அவர்கள் படிக்கிற இந்தியை படிக்க சொல்லி நம்மை வற்புறுத்துகிறது ஒன்றியத்தில் இருக்கிற அரசாங்கம். அங்கே கல்விக்கூடங்கள் மட்டும் மூடப்படவில்லை. நடந்து முடிந்த 12வது வகுப்பு தேர்வில், 10வது வகுப்பு தேர்வில் சற்றேறக்குறைய 7 லட்சம் மாணவர்கள் இந்தியிலே மட்டும் தேர்ச்சி பெறாமல் தோற்று போயிருக்கிறார்கள். இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலத்தில் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்றன. அதில் பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் இந்தி பாடத்தில் தோற்று போகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? ஆரம்ப கல்வி என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் மதிய உணவு திட்டம். அது எப்போது தொடங்கியது என்றால், நீதி கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது சென்னை மாநகராட்சி மன்றத்தின் தலைவராக இருந்த பிட்டி தியாகராயர் அவர்கள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரானவுடன் அதை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆரம்ப பள்ளிகளுக்கும் விரிவாக்கினார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அது சத்துணவு என்று மாறியது. கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் அது உண்மையான சத்துணவாக மாறுவதற்கு அதில் முட்டையும் சேர்த்து தரப்பட்டது. முட்டை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு வாழைப்பழம் தரப்பட்டது. இன்றைக்கு ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகள் இந்தியாவில் அதிகரித்து கொண்டு போகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் பள்ளிக்கூடத்தில் பராமரிக்கப்படுகிறார்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள். நாங்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்காததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, மும்மொழி கொள்கை அது வலியுறுத்துகிறது. இதை சொன்னவுடன் நீ இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறாய் என்றவுடன் அண்ணாமலை சொல்கிறார், புரியாமல் பேசுகிறான் திமுக காரன். அவர் இப்படிதான் பேசுவார். வார்த்தைகளில் நிறைய தடுமாற்றம். அவன் இவன் என்பது முதலமைச்சரை பார்த்து வாய்க்கொழுப்பு என்றெல்லாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதால் ஏற்றுக்கொண்டோம் என்பதல்ல, பொறுத்து கொண்டு இருக்கிறோம். இல்லாவிட்டால் எழும்பூர் கோபியை விட்டால் பேச தெரியாதா? அன்புவாணனுக்கு பேச தெரியாதா?
எங்களுடைய பழக்கம் அதுவல்ல. நாங்கள் அரசியல் கண்ணியமாக நடத்துகிறோம். அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருவதால் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் என்றால் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்து விளம்பரம் செய்து எல்லோரும் வாருங்கள் என்று தான் அழைக்கிறோம். திமுக காரர்கள் மட்டும் வா என்று அழைக்கிறோம் இல்லை. வாருங்கள், மற்ற கட்சியினரும் வாருங்கள், நடுநிலையாளர்களை வாருங்கள், கட்சி சாராதவர்களை வாருங்கள், அரசியல் பிடிக்காதவர்களை வாருங்கள். இந்த ஜனநாயக நாட்டில் இந்த மேடையில் என்று நாங்கள் சொல்லுகிற கருத்தை கேளுங்கள், சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற மக்களிடம் கருத்துக்களை பதிய வைக்கிற அதற்குத்தான் பொதுக்கூட்டம். அடுத்தவர்களை எள்ளி நகையாடுவதற்கு அல்ல. அவர் சொல்லுகிறார் மும்மொழி என்றால் மூன்றாவது மொழி இந்தி என்பது மட்டுமே இல்லை, அது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், யாராவது கொஞ்சம் வடக்கே செல்லுங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானத்தில் யாராவது ஒருவர் தமிழ் படிக்கிறாரா, தெலுங்கு படிக்கிறாரா, மலையாளம் படிக்கிறாரா, கன்னடம் படிக்கிறாரா? ஒருவரும் படிப்பதில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமா, ஆங்கிலமே படிப்பதில்லை. என்னுடைய அவையில் பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். மாநிலங்களவையினுடைய சிறப்பு என்பது இந்த நாட்டிலே ஆளுநர்களாக இருந்தவர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவர்கள், அதே போல தேர்தல் ஆணையர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த அவைக்கு தான் வருவார்கள். அங்கே என்னை போல ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவனும் செல்வதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அதில் சில பேர் சொல்வார்கள், நான் இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர். அந்த ஒரு வார்த்தையோடு நகர்ந்து விடுவார். அதற்கு மேல் எங்களிடம் பேச மாட்டார். ஏன் கட்சி பாகுபாடா என்றால் இல்லை, அவருக்கு ஆங்கிலம் வராது, எனக்கு இந்தி வராது. எனவே அவர்களால் நட்பு பாராட்ட முடியாது. அவர் துணைவேந்தராக இருந்திருக்கிறாரே தவிர ஒரே ஒரு மொழியை தவிர வேறு மொழி தெரியாது. உருது மொழி கூட முழுமையாக தெரியாது. உருதும் இந்தியும் சற்றேறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அது கூட தெரியாது. ஆக ஒரு மொழி படித்துவிட்டு நீ மூன்றாவதாக என்னை படி என்று நிர்பந்திக்காதே. யார் வேண்டுமென்றாலும் 3, 4, 5 எதை வேண்டுமானாலும் படிக்கட்டும், நாங்கள் குறுக்கே நிற்பதில்லை. ஆனால் அரசாங்க ரீதியாக நாங்கள் இருமொழி கொள்கை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தொலைநோக்கு பார்வை என்பது அண்ணாவை போல் யாருக்கும் கிடையாது. அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், இந்த ஆட்சி நடப்பது மத்தியில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை, கலைத்து விடுவேன் என்று அடிக்கடி மிரட்டுகிறார்கள். முடியுமா உன்னால் என்று நான் சவால் விட தயாராக இல்லை. முடியும், அவர்களால் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கொண்டு இந்த ஆட்சியை கலைக்கலாம், கவிழ்க்கலாம், வேறு ஒருவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், வேறு யாராவது வெற்றி பெற்றும் வரலாம். ஆனால் யார் வந்தாலும் நான் கொண்டு வந்த 3 சட்டங்களில் கை வைக்கிற துணிச்சல் மட்டும் வராது. அந்நாள் வரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்றால் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, தங்கள் தேவைகளை அவர்கள் அடைகின்ற நிலை வருகிற வரை அதை அரசாங்கம் பார்த்து கொள்வது, அதுதானே. இப்போது பேருந்தில் போகிறார்களா இலவசமாக தருகிறோம் அல்ல. புதுமை பெண் திட்டம் 1000, தமிழ் புதல்வனுக்கு 1000, இதெல்லாம் இலவசம் அல்ல. நீ நல்ல நிலை அடைந்து உன் தேவையை நிறைவேற்றிக் கொள்கிற வரை இந்த அரசாங்கம் உன்னை பார்த்துக் கொள்ளும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிறந்த நாள் வருகிற போது மரபு ரீதியாக குடியரசுத் தலைவரிடமும் பிரதமரிடமிருந்தும் எங்களுக்கு வாழ்த்து கடிதம் வரும். இவர் பிரதமரானதற்கு பின்னால் என்ன செய்தார் என்றால், அந்தந்த மொழி பேசுகிறவர்களுக்கு அந்தந்த மொழியிலே எழுத ஆரம்பித்தார். நமக்கு தமிழ், அங்கே மலையாளம், அங்கே கன்னடம், இங்கே தெலுங்கு, அங்கே மராத்தி, பஞ்சாபி என்று எழுத ஆரம்பித்தார். இது ஒரு புதுமையான அணுகுமுறை தான். நான் முதல்ல எனக்கு அவருடைய கடிதம் வந்தபோது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு படித்து பார்த்துட்டு இதுக்கு எப்படியாவது நம்ம அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும் என்று நான் பதில் கடிதம் எழுதினேன். குஜராத்தியில் எழுதினேன். உடனே பாஸ்கர் கேட்பார், அண்ணே உங்களுக்கு குஜராத்தி தெரியுமா? அவருக்கு தமிழ் தெரியுமா? அவருக்கு ஒரு அதிகாரி எழுதி கொடுத்தார், எனக்கு எங்கள் ஊர் ஸ்டேட் எழுதி கொடுத்தார். நான் அதை அப்படியே அனுப்பவில்லை. அதை கொண்டு வந்து சென்னையில் இருந்த சவுகார்பேட்டில் இருந்த இன்னொரு ஸ்டேட் நண்பர்கிட்ட கொடுத்து சரியாக எழுதியிருக்கானான்னு பாரு. அவர் எதையாவது எழுதி போய் தப்பு தவறாக பெரிய பிரதமரிடம் மாட்டிக்கொள்ளப் போகுது என்று இல்லை, மிகவும் நேர்மையாக இருக்கிறது என்று. பின்னர் நான் அனுப்பினேன். என்னை பார்த்தவுடன் அவர் சொன்னார், நான் தமிழில் எழுதியதை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது, அதே போல் நீங்கள் குஜராத்தியில் எழுதியது எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்றார். நான் சொன்னேன், அதனால்தான் சொல்கிறேன், நம்முடைய தாய்மொழியெல்லாம் ஆட்சி மொழி ஆகட்டும், இந்தி எதற்கு என்று.
உடனே தோளில் கையை வச்சு போயிட்டு வாங்க, நீங்கள் எல்லாம் இப்படி தான் பேசுவீங்க. ஆக நாங்கள் நாசூக்காகவும் பேசுவோம், அதே நேரத்தில் ஆவேசமாகவும் பேசுவோம். எங்களிடம் இந்த வம்பு சண்டையெல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வதில்லை, சொல்லுகிற முறையிலேயே நாங்கள் தெளிவாக சொல்வோம். இப்போ 2500 கோடி தரலையா, நீ எத்தனை 1000 கோடி தரலைனாலும் என்னால் அரசாங்கத்தை நடத்த முடியும். நேற்றைக்கு நான் தம்பி தங்கம் தென்னரசு நிதியமைச்சருடைய தொகுதியில் பேசினேன். மனமகிழ்ந்து போய் பாராட்டி சொன்னேன், இந்த தேர்தலில் இந்த நிதியளி எவ்வளவு சிறப்பாக வந்திருக்கிறது என்று. பொதுவாக ஒரு அரசாங்கத்தினுடைய வருவாய் என்பது மக்களிடமிருந்து வரி வாங்குவதன் மூலமாகத்தான் வருவாயை பெருக்க முடியும். வரி என்பது நீங்கள் எல்லாம் நினைப்பது போல வருமான வரி அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் வரி தருகிறீர்கள், உங்களை அறியாமலே தருகிறீர்கள், எல்லாவற்றுக்கும் தருகிறீர்கள். எல்லாவற்றிற்கும் என்றால், இப்போது கூட்டம் முடிந்து போகிற போது வழியில் ஒரு கடையில் தேநீர் சாப்பிட்டால் அதில் இருக்கிற பாலுக்கு வரி, தேநீர் அந்த டீ தூளுக்கு வரி, சர்க்கரைக்கு வரி, அது இருக்கிற கிளாஸுக்கு வரி. புடவை அணிந்திருக்கிறது என்றால் நூலுக்கு வரி, நூலுக்கு போடுற சாயத்திற்கு வரி, பின்னர் நூலாக மாறியவுடன் ஒரு வரி. இதெல்லாம் எங்கே போகுது? ஜிஎஸ்டி என்ற பெயரால் அவங்க கைக்கு போகுது. அப்படி போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் எல்லாருக்கும் நாங்கள் பிரித்து கொடுக்குறோம், மாநிலங்களுக்கு பிரித்து தரோம். எந்த அடிப்படையில்னா, வந்த பணத்திலிருந்து நாங்கள் 42 விழுக்காடு தருகிறோம் என்று சொல்கிறார். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது தெரியுமா? பொன்னேரியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை தெரிஞ்சுங்க. நான் சொன்னது வேற, இப்போ நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற இடத்திலிருந்து சொல்கிறேன். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் தமிழ்நாடு அரசு தருவது எவ்வளவு தெரியுமா? 9.4 விழுக்காடு. நான் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி வேறு மாதிரி சொல்கிறேன், பர்சன்டேஜெலாம் சொல்ல. 100 ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வருமானம் வருகிறது என்றால் அதில் 9 ரூபாய் தமிழ்நாடு தருகிறது. நமக்கு எவ்வளவு திருப்பி தராங்க தெரியுமா? 4 ரூபாய் தராங்க. உத்தரப்பிரதேசம் எவ்வளவு தருது தெரியுமா? 7 ரூபாய் தராங்க, நம்மை விட குறைவாக. எவ்வளவு கிடைக்குது தெரியுமா? 18 ரூபாய் கிடைக்குது. பீகார் மாநிலம் தருவது 2.25 ரூபாய், கிடைப்பது 10 ரூபாய். இப்போ நாங்கள் கேட்கறது, நான் 9 ரூபாய் கொடுத்தா எனக்கு 4 ரூபாய் தர, அவர் 8 ரூபாய் கொடுத்தா 18 ரூபாய் தரீங்க, ஒருத்தர் 2.25 கொடுத்தா 10 தரீங்களே, ஏன் இந்த பாகுபாடு? ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் என்று கேட்கிறோம். பதில் இல்லை. ஏன் எங்களுடைய பேரிடருக்கு நிதி தர மறுக்கிறீர்கள்? பதில் இல்லை. கோவையிலும் மதுரையிலும் ஏன் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று சொன்னால், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி பிரமாதமாக பேசுவார் நிதியமைச்சர். உடனே தமிழில் பேச ஆரம்பிப்பார், தோன்றியதெல்லாம் பேச ஆரம்பிப்பார். அப்புறம் நம்ம தமிழில் பேசினா என்ன ஆகும்? அங்கே அப்பயும் சொல்லுவோம், உங்களிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை, கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துங்கள் என்று. அவர் தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருக்கிறார், ஆனால் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாறாகவே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இங்கே இருக்கிற பெண்களை பார்த்து கேட்பேன், இந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்தது பிப்ரவரி 1, இன்று தேதி மார்ச் 16, 29, 16, 45 நாளாக இருக்கு. நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது ஒரு பவுன் என்ன விலை தெரியுமா? 58,000. இன்னைக்கு என்ன விலை தெரியுமா? 64, 65. அதுக்குள்ளே கூடிருச்சா? நான் வர்றதுக்குள்ள. அதாவது ஒரு 45 நாளுக்குள் ஒரு இப்படி இந்த மாதிரி வேகமாக ராக்கெட் வேகத்தில் பவுன் விலை ஏறியதே இல்லை. பவுன் என்றால் என்ன? தங்கம் என்றால் என்ன? ஏழை எளிய மக்களுக்கு அவசர ஆத்திரத்துக்கு உதவுறதே தவிர அலங்காரத்திற்கு போட்டுக்கொண்டு அவர்கள் அணிவது அல்ல. ஏதோ இருக்கிற பொட்டு தங்கத்தை வைத்து அதை அவசரத்திற்கு வைப்பதை வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு போகிறார்கள். அப்படி விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி கொண்டே போகிறது. ஆனால் அவர்கள் அதற்கெல்லாம் விளக்கம் தருவதில்லை, வேகமாக வாய்ச்சவடால் பேசுகிறார்கள். அதைவிட முக்கியம், 2 தலைவர்கள் அமெரிக்க நாட்டின் புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்பவரை பதவியேற்றவுடன் 1 மாத காலத்திற்குள் சென்று சந்தித்தார்கள். ஒருத்தர் நம்முடைய பிரதமர் மோடி, இன்னொருவர் உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. உக்ரைன் நாடு போரினால் சல்லியாக கிடக்கிறது. மக்கள் பல பேர் மாண்டு போய்விட்டார்கள், அடிப்படை தேவைக்கு வழி இல்லை. இந்த நிலையில் பார்க்க போகிற போது ஜெலன்ஸ்கி கேட்கிற போது அவர் போர் நிறுத்தம் வேண்டும். அதற்கு அவர் சொல்கிறார், போர் நிறுத்தம் வேண்டும் என்றால் நாங்கள் சொல்வதையெல்லாம் நீ கேட்க வேண்டும்.
அவர் சொல்கிறார், போர் நிறுத்தம் மட்டும்தான் வேண்டும், எந்த நிர்பந்தத்திற்கும் நான் தயாராக இல்லை. பேசுகிறவன் சின்ன நாடு உக்ரைன் நாட்டை சார்ந்த அதிபர், பேசப்படுகிறவன் உலகத்தின் பெரிய தலைவன் என்று நினைத்து கொண்டிருக்கிற அமெரிக்க நாட்டின் அதிபர். அடுத்து நம்ம அதிபர் போகிறார், அதிபர் இல்லை மன்னிக்கணும், பிரதமர் போகிறார். இங்கே என்ன அதிபர் ஆட்சியெலாம் வரல, பிரதமர் தான் போகிறார். போகிறதுக்கு முன்னாடி நான் 3 செய்திகளை சொல்கிறேன், நீங்கள் அவசியம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக. அண்ணா முதலமைச்சராக இருக்கப்போ ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போகிறார். போகிற போது சென்ற நாடு ரோம் நாடு. ரோம் நாட்டில் வாட்டிகன் என்ற ஒரு சிறு நகரம். அந்த வாட்டிகன் என்ற அந்த பகுதி ஐநா சபையில் கூட இருக்குது. அங்கே தான் கிறிஸ்துவ மக்களுடைய மத தலைவர் போப்பாண்டவர் இருக்கிறார். அண்ணா அவரை போய் பார்க்க போகிறார். அண்ணா மதத்தலைவர் பார்க்க போகிறார் என்றால் மதம் சார்ந்த அல்ல, மரியாதை நிமித்தமாக போகிற போது நோக்கத்தோடு தான் போகிறார். போப்பாண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும்? அப்போது அண்ணா சொன்னது, எனக்கு எதுவும் வேண்டாம். என் நாடு ஒரு காலத்தில் பல நாட்டவரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது. ஒரு பகுதி பிரிட்டிஷாரால், ஒரு பகுதி பிரெஞ்சுக்காரர்களால், ஒரு பகுதி டச்சுக்காரர்களால், ஒரு பகுதி போர்ச்சுகீசியர்களால். அப்படி போர்ச்சுகீசியர்களுக்கு அடிமையாக இருந்த கோவா என்ற பகுதியில் இருந்து ஒரு வீரன் அந்த நாட்டை எதிர்த்து போராடியதற்காக கைது செய்து அங்கே சிறையில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். இப்போ 2 நாடும் நட்பு நாடுகளாகிவிட்டன. ஆனால் இன்னும் அவன் சிறையில் இருந்து விடுதலை ஆகவில்லை. உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ரானடே என்ற அந்த இளைஞனை விடுதலை செய்து தாருங்கள் அண்ணா கேட்கிறார். அப்போதுதான் போப்பாண்டவர் சொன்னார், முதலாக வந்து தனக்கென்று எதையும் கேட்காமல் எங்கோ இருக்கிற ஒரு போராட்ட இளைஞனுக்கு குரல் கொடுத்த உங்களை நான் மதிக்கிறேன் என்று சொல்லி செல்வாக்கை பயன்படுத்துகிறார். ரானடே விடுதலையாகி நேராக தமிழ்நாட்டுக்கு வருகிறான். அண்ணாவுக்கு நன்றி சொல்ல வந்தது, அவரை பார்க்க முடிந்தது கடற்கரையில் அண்ணா துயிலுகின்ற இடத்தில். அவன் வருகிற போது அண்ணா உயிரோடு இல்லை. 2வது 1999 கலைஞர் சிங்கப்பூர் போகிறார். பல கூட்டங்களில் பங்கேற்கிறார். பங்கேற்றுவிட்டு பிரதமரை சந்திக்கிறார். பிரதமரை சந்திக்கிற போது, நான் என் மாநிலத்திற்கு பல்வேறு முதலீடுகளை வரவேற்பதற்காக வந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். எதற்கு தெரியுமா? எங்கள் மாநிலத்தில் இருந்து பல இளைஞர்கள் பிழைப்பு தேடி கொஞ்சம் அதிக வருமானம் கிடைக்கும் என்று உங்கள் நாட்டுக்கு வருகிறார்கள். அப்படி வருவதற்காக வீட்டில் இருக்கிற நகை நட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலப்பொருட்களை எல்லாம் விற்றுவிட்டு சில ஏஜென்ட்டுகளிடம் கொடுத்து வருகிறார்கள். அதில் சில பேர் ஏமாற்றுக்காரர்கள். கூட்டி வந்து சொல்லிய வேலையும் வாங்கி தரவில்லை, கிடைக்கிற வேலைகளை சம்பளமும் இல்லை, வாங்கிய கடனையும் அடைக்க முடியாமல் அவர்கள் நாதியற்று பல பேர் இந்த சிங்கப்பூர் வீதிகளில் அலைகிறார்கள். பிரதமர் அவர்களே, தயவு செய்து அந்த இளைஞர்களை துன்புறுத்தாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு தாருங்கள் என்று கேட்டுவிட்டு வந்தவர் கலைஞர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர்.